ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நர்சஸ் கைட் மினி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்யர்மெண்ட் போர்ட் எம்ஆர்பிலேருந்து ஜாப் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட்க்கான வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்துட்டு 425 வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான சேலரி லெவல் பார்த்தீங்கன்னா 35,000லேருந்து 1,30,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 17/2/2025 நேற்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான கடைசி தேதி வந்துட்டு 10/3/2025. இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைனில் பண்ண முடியாது. அதில் வந்துட்டு 425 வேகன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டைரக்ட் ரெக்யர்மெண்டல் ஜாப் வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 17/2/2024. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் வந்துட்டு 10/3/2025. எக்ஸாமினேஷன் வந்துட்டு லேட்டர் இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் அண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஆல் கேட்டகரிஸ்க்கு வந்துட்டு மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 18, மேக்ஸிமம் வந்துட்டு 59 சொல்லியிருக்காங்க. எஸ்டி, எஸ்சிஏ, எஸ்சி, எம்பிசி அண்ட் டிஎன்சி, பிசிஎம் அண்ட் பிசி வந்து 59 சொல்லியிருக்காங்க. ஓசிக்கு வந்து 32 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருந்தீங்கன்னா மினிமம் 18, மேக்ஸிமம் வந்துட்டு எஸ்டி, எஸ்சிஏ, எஸ்சி, எம்பிசி, டிஎன்சி அண்ட் பிசி முஸ்லீம், பிசிக்கு வந்து 59, ஓசிக்கு 42 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸர்விஸ்மேனாக இருந்தீங்கன்னா மினிமம் 18, மேக்ஸிமம் வந்துட்டு எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, எம்பிசி, டிஎன்சி, பிசி முஸ்லீம், பிசிக்கு வந்துட்டு இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓசிக்கு மட்டும் 50 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி ஆர் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி ஆர் ஃபார்ம் டி முடிச்சிருந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்துட்டு 1 ஹவருக்கு வைக்கிறாங்க. மேக்ஸிமம் மார்க் வந்து 50யும், எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு வந்து 40, அதர்ஸ்க்கு வந்து 40 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா சிபிடிக்கு வந்துட்டு எக்ஸாம் நடக்கும். 100 மார்க்குக்கு எஸ்சி, எஸ்டிஏ, எஸ்டிக்கு வந்துட்டு 30 மார்க்கும், அதர்ஸ்க்கு வந்து 35 மார்க் சொல்லியிருக்காங்க ஸ்கோரிங்கு. இது கோவிட் பீரியடில் COVID-19 ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 1 இயர் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2 மார்க்கும், 12 month to 18 years அது 1.5 years வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 3 மாதம் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 4 மார்க் கொடுக்குறாங்க. அபோவ் 2 years ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மார்க் வந்து 5 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. COVID-19 ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் பண்ணி போட்டிருக்கணும், அல்லது ஆர்எம்போ வந்து போட்டிருக்கணும். கவுண்டர் சிக்னேச்சர் வந்து டீன் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் சூப்பரிண்டென்டென்ட் பண்ணியிருப்பாங்க. கவுண்டர் சிக்னேச்சர் வந்துட்டு ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் பண்ணியிருப்பாங்க. தாலுக் நான் தாலுக் ஹாஸ்பிட்டல்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் பண்ணியிருப்பாரு. கவுண்டர் சிக்னேச்சர் வந்துட்டு ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் வந்துட்டு பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர் பண்ணியிருப்பாங்க. கவுண்டர் சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா டெப்டி டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ்லேருந்து வாங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜோனல் ஹெல்த் ஆஃபீஸர் மெடிக்கல் ஆஃபீஸர் கிட்டேருந்து சைன் வாங்கியிருக்கணும். கவுண்டர் சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் ஆர் சிட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் கிட்டேருந்து வாங்கியிருக்கணும். நெக்ஸ்ட்டு அதர் கார்ப்பரேஷன் ஆர் முனிசிபாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் ஆர் முனிசிபல் ஹெல்த் ஆஃபீஸர் கிட்ட வாங்கியிருக்கணும். கவுண்டர் சிக்னேச்சர் வந்துட்டு டெப்டி டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ்லேருந்து வாங்கியிருக்கணும். சென்டர் எக்ஸாம் டேட் எல்லாமே லேட்டராக வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வச்சதுக்கப்புறம் தான் ரெண்டாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டிஏ, எஸ்சி பார்த்தீங்கன்னா 500, அதர்ஸ்க்கு வந்து 1000 சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே இப்போ கரண்ட்டில் இருக்க இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் வந்து கொடுங்க. எல்லாமே அந்த இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் தான் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. வெப்சைட்டில் போய்ட்டு பார்த்து டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லாமே லைனாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஜாப்க்கு செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், இன்க்ளூடிங் விசன் சர்டிஃபிகேட்னு சொல்லியிருக்காங்க. எவிடன்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் என்னென்ன அட்டாச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், எவிடன்ஸ் ஆஃப் மார்க் ஷீட்டு, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களோட கேரக்டர் சர்டிஃபிகேட்டு, நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தீங்கன்னா அதுக்கான ஐடி கார்டு எல்லாமே ஒரிஜினல்ஸை ஸ்கேன் பண்ணி தான் அனுப்ப முடியும். இதுக்கான கடைசி தேதி வந்துட்டு 10/3/2025. டோட்டலாக வந்துட்டு 425 வேக்கன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.
இது மாதிரி பேராமெடிக்கல் அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.